ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த காடை கிரேவி செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்கிற இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்க காடை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கூட 10 நிமிஷம் ஊற வச்ச கசகசா சேர்த்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னு கமன்னு காடை கிரேவி ரெடி. பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.